ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான ஒரு அப்டேட் ஸ்டுடியோனா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களுடைய 22வது படமான அல்லு அர்ஜுன் 22 ப்ராஜெக்ட் பற்றி தான். ஸோ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இல்லை அப்படின்னா இந்த படத்தோட அஃபீஷியல் டைட்டில் டீசர் வந்துன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகிறதா அஃபீஷியலாக ஒரு போஸ்டர் விட்டு இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு தாறுமாறான சம்பவம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான அப்டேட் அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ ஒரு வீடியோவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரான்னு தெரியல. ஸோ நிறைய பேர் போஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் போஸ்டருக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். மேபி வீடியோ கொடுத்தாங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாளைக்கு காலையில 11 மணிக்கு அப்டேட் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொரில்லாவுடைய கையை காமிச்சிருக்காங்க. ஸோ வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பயங்கரமா இருக்குது. பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. ஸோ செம்ம மாசா இருக்குது. ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஹேண்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களுடைய இந்த ஒரு 22வது ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் கையில கிளவுஸ் போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இதே மாதிரி தான் அது இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கான ஒரு ஃபேஸை தான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அல்லு அர்ஜுன் அவருடைய ஃபேஸை. ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ கண்டிப்பா அட்லி அவர்கள் தாறுமாறா எடுத்திருப்பாரு. ஸோ பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அட்லி அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு புதுவிதமான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் சங்கருக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரன் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான மூவி, நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான மூவியா அதே மாதிரி அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு படம் ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்க போகுது. ஸோ பாப்போம் படம் எப்படி வரப்போகுது அண்ட் இந்த டைட்டில் போஸ்டர் எப்படி இருக்க போகுதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் டைட்டிலுக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் சொல்லப்படுறதுனா ஒரு இங்கிலீஷ் டைட்டில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ என்னன்றதை பார்ப்போம். நாளைக்கு காலைல 11 மணிக்கு அப்டேட் வந்துடும். அண்ட் அடுத்து நம்ம எஸ்கே அவர்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சேயோன் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆஃப் பண்ணிருக்காங்க. சோ எப்ப ஆன் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நடத்த போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டிங் தான் பார்த்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. சோ யார் யார் நடிக்கிறா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில ஹீரோயினா பாக்யஸ்ரீ போஸ் இவங்க தான் நடிக்க போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் அஃபீஷியலா சொல்லல. சோ எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமா ஷூட்டிங் போவாங்க. சோ ஷூட்டிங் போக போக வந்து பாத்தீங்கன்னா அஃபீஷியல் அப்டேட் ஒன்னு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா விருமாண்டி படத்தோட கனெக்ட்ன்றது இருக்க போது. சோ டீசர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாட்ச் அந்த ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கனெக்ட்ல இருக்கும். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல நிறைய கனெக்ட் இருக்க போது. விருமாண்டி வந்து பாத்தீங்கன்னா கேமியோ பண்ண போறாரு நம்ம கமல் அவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் ஆயுத பூஜைக்கு தான் கொண்டு வர போறாங்க. சோ இந்த படத்துக்காக நம்ம எஸ்கே அவர்கள் வந்து 62 நாள் வந்து கால் ஷீட் கொடுத்திருக்கா சொல்லப்படுது. சோ 62 நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே அவர்களோட ஷூட்டிங் முடிஞ்சிடும். சோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஆக்டர்ஸ் வச்சு வந்து ஷூட்டிங் பண்ண போறாங்க. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஜூன் ஜூலை இல்லனா ஆகஸ்ட்டுக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சிடும். சோ 2 மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போட்டு படத்தை வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல பூஜா ஹாலிடேஸ்ல நீட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஜெயிலர் 2 இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஏர்போர்ட்ல தான் வச்சு எடுத்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. சோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் அப்டேட் வருது தவிர இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு அப்டேட்மே வரல. சோ அந்த அளவுக்கு வந்து ஷூட்டிங்ன்றது போயிட்டு இருக்கு. சோ எப்பதான் முடியும் அப்படின்றதே தெரியல. சோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சொன்ன மாதிரி இதுதான் கடைசி ஷெட்யூல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து மோகன்லால் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஷாருக் கான் அவர்கள் இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கேமியோ பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் இவர் வந்து பாத்தீங்கன்னா கால் ஷீட் கொடுத்ததா இந்த ஒரு அப்டேட்மே இல்ல. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னும் டிலே ஆகுமா அப்படின்னு தோணுது. சோ பாப்போம் எப்ப முடிக்கிறாங்க எப்ப அஃபீஷியல் அப்டேட் வந்துனா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். பட் இப்போ ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்குது. மேபி படத்துக்கான வேற ஏதாவது பேட்ச் ஒர்க் எடுக்கிறாங்களோ என்னமோ தெரியல. பட் ஆனால் ஷூட்டிங்ன்றது இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அடுத்து நம்ம ஏகே அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AK 64 படம் தான் இப்போ அவர் நடிக்க வேண்டியது. பட் ஆனால் இப்போ என்ன அப்டேட்னே தெரியாம மௌனமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டே இல்லாம சைலண்டா இருக்காங்க. ஸோ எதனால அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கழிச்சு வந்து அப்டேட் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மே 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அவருடைய பர்த்டே. ஸோ கண்டிப்பா அன்னைக்கு ஏதாவது நம்ம அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அன்னைக்கு ஏதாவது அப்டேட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஏகே அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரி அதெல்லாம் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் ஷூட்டிங் போவார். அண்ட் AK 64 அப்டேட்லாம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இந்த ஏப்ரல் மந்த்ல எந்த ஒரு அப்டேட்டுமே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம ஏகே அவருடைய அடுத்தடுத்த படங்கள் லைன் அப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ AK 64 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் எடுக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சிறுத்தை சிவா கூட ஒரு படமும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தா 2 மங்காத்தா காம்போ வெங்கட் பிரபு இவன் சொல்லிட்டு இவங்க காம்போ கண்டிப்பா இணையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வந்து AK 65 66 67 அப்படின்றதெல்லாம் நம்ம போக போக தான் தெரியும். ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த ஏப்ரல் மந்த்ல அப்டேட்ன்றது வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். மேபி அந்த டாக்குமெண்ட்ரி பத்தி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் அடுத்து நம்ம PR அவர் நடிக்கக்கூடிய LIK இந்த படத்துடைய புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிக்கெட் புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுனால இப்போ வந்து புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் படம் என்ன மாதிரியான கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவருடைய படங்கள் எல்லாமே 100 கோடிக்கு மேலான வசூல் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு LIK படமும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ பார்ப்போம் படம் எப்படி கிளிக் ஆகுது எப்படி கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். அந்த மூவி அப்டேட்ஸ் பற்றிலாம் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்டும் ஒரே வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.